மாண்புமிகு நகராட்சி நிர்வாக செயலாளர்கள் மாண்புமிகு சங்கத்தில் அதுக்கப்புறம் ஊர் மந்தையில் நடந்துச்சு. அதன் பிறகு கொலக்கரையில வாடிவாசல் அமைச்சு நடக்கப்பட்டுச்சு. பின்பு படிப்படியாக வளர்ந்து இந்த ஆண்டு சூரியூர் ஜல்லிக்கட்டு நம்முடைய ஆட்சியில கட்டப்பட்டுள்ள இந்த நிரந்தர அரங்கத்துல நாளை நடக்க இருக்கின்றது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இது உங்களுடைய நீண்ட வருட கோரிக்கை. உங்க கோரிக்கையே உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பில் மகேஷ் அவர்களை நீங்க தெரிவிச்சீங்க. அவர் என்னிடத்திலும் முதலமைச்சரிடத்திலும் தெரிவித்து முதலமைச்சர் உடனடியாக ஒப்புக்கொண்டார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் சீஃப் மினிஸ்டர் மினி ஸ்டேடியம் கட்டப்பட்டு வருகின்றது. அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. பல ஸ்டேடியங்களை நானே திறந்து வச்சிருக்கிறேன். ஆனா எல்லா ஸ்டேடியத்தை விட முதலமைச்சர் திறந்து வச்ச எல்லா ஸ்டேடியத்தை விட நான் திறந்து வச்ச எல்லா ஸ்டேடியத்தை விட இந்த ஸ்டேடியம் மிகவும் அழகாக நம்முடைய தமிழர் பண்பாட்டை எடுத்து வைக்கின்ற வகையில பெருமை சேர்க்கின்ற வகையில் அமைஞ்சிருக்கு. எனக்கு இன்னும் என்ன பெருமைனா என்னுடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்ச இந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தை நாம் இன்னைக்கு அமைச்சிருக்கிறோம். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாசம் தான் இந்த ஜல்லிக்கட்டு மைதான பணிகளுக்கு நானே இங்க வந்து அடிக்கல் நாட்டேன். இந்த பணிகளை நான் தான் துவக்கி வச்சேன். 10 மாசத்துல அனைத்து பணிகளும் முடிஞ்சு இன்னைக்கு இந்த மைதான போட்டிக்கு தயாராக இருக்கிறது. எனவே இந்த மைதானத்தை கிராம மக்கள் உங்களிடத்தில் நான் ஒப்படைக்கின்றேன். நம்முடைய அரசு எந்த அளவுக்கு வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டு வருவது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த சூரியூர் கிராமம், இந்த மைதானம் என்பதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த சூரியூர் பக்கத்து கிராமங்களும் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு என்பதை நான் சொல்ல தேவையில்லை. இங்க வந்திருக்கக்கூடிய கிராம மக்கள் உங்களுக்கே தெரியும். இங்க பக்கத்துல தான் நம்முடைய விளையாட்டுத்துறையின் சார்பாக 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமான ஒலிம்பிக் ஸ்டேடியம் தயாராகிட்டு இருக்கு. அதே போல கடந்த ஆட்சியில பல ஆண்டுகளா வடக்கு கிழந்து